ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து சிக்கன் ரோல் செய்ய போறோம். அதுக்கு நான் வந்து சிக்கன் வந்து ஒரு 1/4 kg எடுத்திருக்கேன். போன்லெஸ் இருக்கிற சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வானல் எடுத்திருக்கோம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். சின்னதாக கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கிட்டு இருக்கிறோம். அந்த சைடில் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். நம்ம ப்ரெட்டு வந்து 5 ஸ்லைஸ் எடுத்து நம்ம பிரெட் கிராம்ஸு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து மேஷ் பண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்ச சிக்கன், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இது நம்ம மிக்சியில் போட்டு இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இது பவுலில் போட்டுடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி வச்சுருக்கிறது இதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஷேப் பண்ணி பிடிச்சி வச்சுட்டு இப்போ நம்ம பிரெட் கிராம்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எண்ணெய் சுடாயிடுச்சு, ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் சிக்கன் பிரெட் ரோல். டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.